தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு வயநாட்டில் வசித்து வரும் தமிழர்கள் 21 பேரும், வேலைக்காக சென்ற 3 பேரும் என 24 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் இருந்து சென்ற 2 IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்ததில் தமிழர்களின் நிலை தெரியவந்துள்ளது. தீரன் சின்னமலை நினைவு தினத்தில் நன்றியுள்ள தேசம் அவருக்கு பணிவாக அஞ்சலி செலுத்துவதாக ஆளுநர் RN ரவி பதிவு. தீரன் சின்னமலையின் துணிச்சல், தொலைநோக்கு, புத்திசாலித்தனம் அளிக்கும் உத்வேகத்தால் வளர்ந்த பாரதம் உருவாகியிருப்பதாகவும் கருத்து. டெல்லியில் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நடக்கும் இம்மாநாட்டில் 75 நாடுகளைச் சேர்ந்த 1000 பிரதிநிதிகள் பங்கேற்பு. இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட வேளாண் உற்பத்தி உலகின் உணவு பாதுகாப்பிற்கான நம்பிக்கை என பிரதமர் மோடி பேச்சு. ஊட்டச்சத்து பற்றாக்குறை, காலநிலை மாற்றம் குறித்த சவால்களுக்கு தீர்வாக இந்தியாவின் திணை உணவு இருக்கும் எனவும் பெருமிதம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ராணுவத்தில் கௌரவ கர்னல் என்ற முறையில் நேரில் பார்வையிட்ட நடிகர் மோகன்லால். தனது அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு. பட்டியலின உள் இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. வழக்கில் அதிமுக எடுத்த முயற்சிகள் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியவை என EPS பெருமிதம். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகள் காலை 9 மணிக்கு பதிலாக 9:15 மணிக்கு தொடங்கும். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. இந்தியாவுடனான கிரிக்கெட்டில் தோற்றதால் தமிழக மீனவர்களை தாக்கியுள்ளது இலங்கை கடற்படை. இலங்கை தாக்குதல் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் வாய்மூடி அமைதியாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மின்வெட்டு, மின்சார விலை உயர்வு காரணமாக தமிழகத்தில் தொழிற்சாலைகள் மூடும் நிலை உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.